தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பலவிதமான டேட்டா நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். ஆனா இது ஒரு டிஃபரண்டான டேட்டாவா இருக்கும். சுதந்திர இந்தியாவுல இதுவரைக்கும் தமிழ்நாட்ட ஆண்ட முதலமைச்சர்கள் அவங்க பதவியேத்துக்கும்போது, முதல் முறை பதவியேத்துக்கும்போது அவங்களுடைய வயசு என்ன? யார் யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யார் ஓல்டஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல சுதந்திர இந்தியாவுல மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தப்ப தமிழ்நாட்டை முதலமைச்சரா ஆண்டவர் ஓமந்தூரார் பி. ராமசாமி அவர்கள். அவரு 1947ல முதலமைச்சரா பதவி ஏற்கும் பொழுது அவருக்கு வயது 52. அடுத்தபடியா பி.எஸ். குமாரசாமி ராஜா அவரு பதவியேற்றுக்கும் போது 1949ல அவருடைய வயது 51. அடுத்தபடியா சி. ராஜகோபாலாச்சாரி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். அவரு பதவி ஏற்றுக்கும் பொழுது அவருடைய வயது 59. அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரா கே. காமராஜர் அவர்கள் 1954ல முதல் முறையா முதலமைச்சரா பதவியேற்றுக்கும் போது அவருக்கு வயது 51. அடுத்தபடியா எம். பக்தவச்சலம் 1963ல அவர் பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய வயது 66. அதுக்கு அடுத்தபடியா சி. என். அண்ணாதுரை 1967ல பதவியேற்றுக்கும் பொழுது அவருடைய வயது 58. பி. ஆர். நெடுஞ்செழியன் அண்ணா மறைவுக்கு பிறகு பதவியேற்றுக் கொள்ளும் போது 1969ல அவருக்கு வயது 49. திரு மு. கருணாநிதி அவர்கள் 1969ல அவர் பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய வயது 45. அடுத்தபடியா எம். ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அவர் பதவியேற்றுக் கொள்ளும் போது 1977ல அவருக்கு வயது 60. எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி வி. என். ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் 1988ல பதவியேற்றுக்கும் போது அவருக்கு வயது 65. செல்வி ஜெ. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது 1991ல 43 வயது. அதற்கு அடுத்தபடியா ஜெயலலிதா அவர்கள் கன்விக்ட் ஆனப்போ இடைக்கால முதலமைச்சரா பதவியேற்றுக் கொள்ளும் போது ஓ. பன்னீர்செல்வம் அவருக்கு வயது 2001ல பதவியேற்றுக் கொள்ளும் போது அவருக்கு வயது 50. அடுத்தபடியா எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் 2017ல பதவியேற்றுக் கொள்ளும் போது அவருக்கு வயது 63. அடுத்தபடியா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 2021ல பதவியேற்றுக் கொள்ளும் பொழுது அவருக்கு வயது 68. நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெ. ஜெயலலிதா அவர்கள். ஓல்டஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஏன்டா இப்ப இந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீனியர் ஜூனியர் அப்படின்ற பிரச்சனை டிஎம்கேக்குள்ள ஓடிட்டு இருக்கு இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஸோ யாரா சீனியர் இங்க அப்படின்னு பார்க்க போனா முக்கால்வாசி பேர் சீனியர் தான். ஸோ முதலமைச்சர்ல யாரு ஓல்டு யாரு சீனியர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அதுல வந்த டேட்டா தான் இது. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வீட்டில் இருக்கேன்.